Question number 3. The probability of guessing the correct answer to certain question is x by 3. If the probability of not guessing the correct answer is x divided by 5, then find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் டிவைடட் பை 3 என்க. சரியான விடையை யூகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் பை 5 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா தான் ஃபைண்ட் பண்ணும். இது இந்த இதாக கரெக்ட் ஆன்சர்னு கெஸ் பண்ணுறக்கு இது கரெக்டான ஆன்சர் இருக்காதுன்னு கெஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ பி ஆஃப் இ ஈக்குவல் டு ஈன ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஒரே ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பி ஆஃப் இ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 3, பி ஆஃப் இ டேஷ் எக்ஸ் டிவைடட் பை 5. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன ஒரு 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 3 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 1. ஸோ பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இதே மல்டிப்ளை பண்ணால் 15, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x ப்ளஸ் 3xன்னு கிடைக்கும். 5x ப்ளஸ் 3x டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 8x. இங்கே டிவிஷனில் இருக்க இந்த கொஸ்டினா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 1 × 15 15 தான். ஸோ 8x ஈக்குவல் டு 15, x ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 8ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிச்சு? 15 டிவைடட் பை 8ன்னு கிடச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்.